ஏக்கா நாளைக்கு சடம் நம்மளா தெரியுமா? அப்படியா? மாசத்துக்கு ஒருக்க இது மட்டும் கரெக்டா அமர்த்திடுவான்ல. நாளைக்கு காலம்பரையே எழுந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடணும். இந்த மழை காலம் ஆரம்பிச்சதுல இருந்து முக்காவாசி நேரம் வீட்டுல கரண்டே இருக்க கிடையாது. இப்ப எதுக்கு தனியா சடம் ஒண்ணு பண்ணணும் அவன்? அதானே நானும் இதை தாங்க என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். சரியா சொன்னீங்க. எப்ப பார்த்தாலும் கரண்ட் அமர்த்தி தான் பொட்டு அடக்கம். அன்னைக்கு ராத்திரி பூரா மழை பெஞ்ச அன்னைக்கு காலையில எத்தனை மணி? 5 மணி வரைக்கும் கரண்டே வரலக்கா. அம்மா அன்னைக்கு பாடே பெரும்பாடுல. இப்ப வருமா அப்ப வருமானு கரண்ட் வருதான்னு பார்த்து நேராயி சோறு பொங்கி குழம்பு கறிகளுக்கு தேங்காய் அரைக்க வழி இல்லாம கடைசி அம்மியில உட்காந்து அரைப்போம்னு அரைச்சா அப்பவும் மழை தூக்கிட்டே இருந்தது. அப்பா அன்னைக்கு ஒரு சிறழிவு தான் சிறழிஞ்சது. பிறகு சொல்லாம கொள்ளாம அன்னைக்கு பூரா சடன் மாதிரி அமர்த்தி தான் போட்டுதானோ. பிறகு என்ன மறுபடியும் அமர்த்துதானோன்னு தெரியல. இதெல்லாம் யாரு போய் அவன்கிட்ட கேட்க? அவனை என்ன செஞ்சாலும் நம்ம வாயை பத்திட்டு இருக்க வேண்டியதான். என்ன சின்ன பொண்ணு சத்தத்தையே காணும், அணக்கமில்லாம படுத்து கிடக்கா? என்னத்தக்கா பேச? நாளைக்கு கரண்ட் போயிட்டுனா போனுக்கு சார்ஜ் போட முடியாது பத்தியெல்லாம், அதை பத்தியே வச்சுக்கிட்டு இருக்கேன். வா உனக்கு வாங்கவல சின்ன பொண்ணு. அதுக்கு தான் பவர் பாயிண்டா நம்ம வச்சுக்கிட்டா உள்ள கையில. என்னது பவர் பாயிண்டா? அம்மா அந்த பிள்ளைகள் தான் நீ சொல்லிட்டு கிடந்ததுவோ. என்னமோ அதுல சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அதுல சார்ஜ் அப்படியே நிக்குமா, அதுல இருந்து நம்ம போனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிடலாமாம்ல. அப்படியா சாந்தி? நல்ல ஐடியாவா இருக்கே. என் வீட்லயும் இவரை சொல்லி ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லணும். எந்த கடையில கிடைக்கும்? கிட்ட கடையில இருக்குமா? ஏக்கா கிட்டா கடை பலசர கடைல? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம எல்லாமே அவன்கிட்ட தானே வாங்குவோம். அதான் இதையும் அவன் கடையிலே வாங்கிருமேனு பார்த்தேன். பக்கத்துல உள்ள கடை பத்தியா? இதை விட்டு நம்ம எந்த தூரத்துல போய் வாங்க? அது சரி, பக்கத்துல இருக்க கடைன்னு பார்த்தா உங்க வீட்டுக்கிட்ட ரேஷன் கடை இருக்கு பத்தியில, அந்த கடையில கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கக்கா. ரேஷன் கடையிலயும் தருவானா சின்ன பொண்ணு? ஏ அப்பா என்னக்கா இப்படி இருக்கிய? பா இவன் உள்ளத உள்ளபடி சொல்ல மாட்டா, முழுசாவும் சொல்ல மாட்டா, சிரிச்சுக்கிட்டே கேப்பா எதுனாலும். அவ கிடக்கா விடுங்கக்கா. நம்ம ஊர்ல இப்ப சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அங்க போய் கேட்டு பாப்போம். என்ன கிடைச்சா அது வாங்கிட்டு வருவோம். பரவாயில்ல, நாள் முடி கொஞ்சம் யோசிக்குவே. ஆமா சின்ன பொண்ணு, நம்மளும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பக்கத்துல இருக்க கடையவே வச்சு வாழ? நம்மளும் சூப்பர் மார்க்கெட் அங்கங்கன்னு போக வேண்டாமா? அங்கெல்லாம் நமக்கு சரிபட்டு வரா சாந்தி. அங்கெல்லாம் போனா 100 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு வச்சு விற்பானுவோம். நம்ம அதையும் சத்தம் கட்டாம ஒன்னும் பேசாம வாங்கிட்டு வரணும். இதுவே நமக்கு தெரிஞ்ச கடை அப்படின்னா கொஞ்சம் வேலையே கூட குறைய போட்டு நமக்கு தருவான். அப்படின்னா இல்லக்கா, நம்ம அங்கன கூடயே இருக்க போய் தான் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அங்க நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்களாம்க்கா. இது ஆஃபரா? ஆமா, இதை வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீன்னு நிறைய பொருள் கிடைக்குமாமே. ஏன் நாலு முடி? அது ஆஃபர் இல்ல, ஆஃபர். சரிப்பா ஏதோ ஒண்ணு, ரொம்ப தான் நீட்டுவா. வர வர நாலு முடி பேண்ட் சட்டு போடவும் இங்கிலீஷ் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாவுல. ஆமா நீ மட்டும் தான் பேண்ட் சட்டை போடவே இங்கிலீஷ் பேசுவியா? எங்களுக்குலாம் முடியாதோ? நாங்களும் மாடலா டீசெண்டாலாம் இருப்போம். மாடல் ஓகே, டீசென்ட் எல்லாம் எங்கக்கா உங்களுக்கு தெரியும்? அப்படி ஒண்ணு இல்லனே, உனக்கு மட்டும் தான் தெரியுமோ? நானும் டீசெண்டா தான் இருக்கேன். நாலுமுடி டீசென்ட்ங்கிறது போடுற துணிமணிலையும் பேச இங்கிலீஷ்லயும் வந்துடாது, நடந்துக்கிட்டதை பொறுத்து இருக்கு. எப்படா எவ வீட்டை இழுத்து விடலாம், எவளை பத்தி என்ன புறம் பேசலாம் தெரிவியே தெரியுமா? இதான் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் இன்டீசென்ட். ஆமா நீ அப்படி எதுவுமே பண்ணிக்கிட மாட்டல. காலையில கூட உன் மாமியார கொலை பண்ண பாத்துட்டியாம்ல, அது சொல்லி அழுதுகிட்டு இருந்தது. எது கொலை பண்ண பாத்துட்டாளா? ஆமாக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இவன் நல்லவன் நினைக்கல. உங்க வந்து அந்த பேச்செல்லாம் பேசிட்டு கிடக்கா. வீட்டுல அவன் மாமியால எப்ப கொல்லலான்னு துடிச்சிட்டு கிடக்கா. அவன் மாமியா அசந்து போய் தூங்கிட்டு கிடந்தாம்க்க. இவன் அந்த நேரத்துல போய் அவன் மேல பொத்துன்னு விழுந்திருக்கா. ஏன் அத்தே அப்படியா? சின்ன பொண்ணே அப்படியா பண்ண? ஏக்கா நான் போய் விழுந்தது உண்மைதான்க்கா, ஆனா நான் வேணும்னே போய் விழல, தெரியாதனமா நடந்துட்டுக்கா. ஆமா எவதான் செஞ்ச தப்ப செஞ்சுட்டாம ஒத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு ரொம்ப நாளாவே உன் மாமியால போட்டு தரணுங்க என்ன இருக்குன்னு எனக்கே தெரியுமே. எப்படியோ தூங்கிட்டு கிடந்திருக்கு. இந்த நேரம் தான் சரியான நேரம்னு போய் பொத்துன்னு விழுந்திருக்க. அது உடனே பொட்டுன்னு பேரும்னு நினைச்சிருக்க, போவாம போயிட்டு. அதான உன் திட்டம், எனக்கா தெரியாது. நாலு முடி கால் கிட்டதான் இருக்கிய, ஒரே மிதி மிதிச்சோம்னா நஞ்சிருவிய பாத்துக்கோங்க. ஏன் நீ செஞ்சதை சொன்னா கோவம் வருதோ? நீ அப்படி போய் விழாமல உன் மாமியா போற வரவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு கிடக்கு. சின்ன பண்ணி அவளை விட என்னத்தையாவது குழம்பிட்டு கிடப்பா. நெசமாவே நீ மாமியா மேல போய் விழுந்துட்டியோ? இல்லக்கா, நான் வாழைப்பழ துவால் வலிவி போய் விழுந்துட்டேன், தெரியாம நடந்தது. அதுவும் என் மாமியாரால தான். அவன் தின்னுட்டு மட்டும் வாழைப்பழ தொழிய ஒழுங்கா குப்பட்ட பாலை போட்டிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நடிப்பா அப்படியே. சரி விடுங்க, ஒருத்தர் முறைச்சிட்டு கிடக்காது. நடந்தது நடந்துட்டு பேசி பேசி சண்டை தான் வரும். பக் 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 பப் 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 பப். எங்க போச்சுன்னு தெரியலையே. லட்சுமி ஏக்கா. என்ன லட்சுமி, ஏதோ தேடிட்டு வந்த மாதிரி இருந்தது, பிற முகம் வேற சரியில்லை, என்னாச்சு? ஏக்கா என் கோழியை காணலக்கா. தேட ஆரம்பிச்சிட்டா போலயே. எத்தனை கோழி வச்சிருக்கா, ஒரே ஒரு கோழி தான் காணல. அப்படியே விட்டுற வேண்டியதானே, அதையும் தேடிட்டு திரிதா பேரு. என்னக்கா சொல்லுறிய? ஒரு கோழியை காணுமா, நிறைய கோழியை காணலையா? எல்லா கோழியும் சாயங்காலம் வீட்டுக்கு அடைய வந்துட்டு சாந்தி, ஒரே ஒரு கோழியை மட்டும் காணும். இங்கனக்குள்ளதான் இங்க நேரம் நிக்கும் லட்சுமி, தேடி பாரு. நம்ம தெருவுல இருந்து பக்கத்து தெரு வரைக்கும் தேடி பார்த்துட்டோம்க்கா, ஒருத்தையும் இல்லங்க. எங்கனையும் கோழியை காணல. நல்ல கோழிக்கா, புசு புசுன்னு இருக்கும். எவா வீட்டுல குழம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கோ தெரியல. சே அதெல்லாம் தெரியாமலாம் நம்ம ஊர்ல யாரும் எடுக்க மாட்டாவுமா? அதானே லட்சுமி அக்கா, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதியா, எங்கனையாவது கிடந்துட்டு வரும். அதுவும் போக உங்ககிட்ட எத்தனை கோழி இருக்கு, போய் ஒரே ஒரு கோழிக்காண்டி இப்படி அழுதுகிட்டு தேடிட்டு கிடைக்கிய. நாலுமடி அவக்குள்ள கோழினா ஒரு கோழினாலும் அவளுக்கு பெருசு தானே. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, கோழியே அவ வீட்டுல 10-15 வளர்க்காவோ. ஒரு கோழி கிடைக்கலன்னு ஏன் விட்டு தூரம் கவலைப்படணும், அதுக்கு தான் சொன்னேன். சாந்தி ஒரு கோழினாலும் நல்ல முட்டையோடைய கோழிமா. அதுவும் போக எங்க பூமாரிக்கு அந்த கோழினா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. வீட்டுல உட்காந்து அழுதுட்டு கிடக்கா கோழியை காணும்னு.
ஐயா இது வேறயா? சரி அது சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும், சொல்லி புரியுங்க வைங்கக்கா. ஒரு குவாலி தானே போனா போகுதுன்னு சொல்லுங்க. நாலுமணி நீங்க பேச்ச பார்த்தா உங்க வீட்டுல தான் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போலயே. சின்ன பொண்ணு தேவையில்லாம என்னையெல்லாம் பேச வேலை வச்சுக்கிடாத பாத்துக்கோ. இவ குவாலியை வீட்டோட வச்சு வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு வீடு விடா தெரிய விடுதாவோ? எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்துகிட்டு என்னத்தையாவது கொத்திக்கிட்டு பியாண்டுட்டு போயிருது. என் வீட்டுல எத்தனை தடவை அந்த குவாலி தொந்தரவு பண்ணிருக்கு தெரியுமா? என்னைய மாதிரியே எல்லா வீட்லயும் பார்த்துட்டு விட்டுட்டு இருப்பாளா? எவளாவது ஒருத்தி ஆட்டையை போட்டிருப்பா. அதுக்கு இவ குவாலி பண்ண வச்சு அதுல வச்சு வளர்க்கணும் கண்டிருக்கு. அவாட்டுக்கு தெருவோட மேய விடுதாவோ? எவன் என்ன செஞ்சாலா என்ன தெரியும்? இப்போ ஒரு குவாலி கண்டி இப்படி தேடணும்னு அவசியமும் கிடையாது. அதைத்தான் சொன்னேன். நீங்க எந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி பேச ஆள் கிடையாது நாலுமணி. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்டா கொடுத்து பேசுதிய? ஏப்ப ஒன்றெல்லாம் எவா பேச? நீ சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. எனக்கு என்னமோ உங்க மேலதான் ஒரு சந்தேகம். சின்ன பொண்ணே சும்மா இருந்து பாத்துக்கோ. சும்மா இரு சின்ன பொண்ணு, எதுவும் விஷயம் தெரியாம யார் மேலயும் பழி போடக்கூடாது. யாருக்கா பழி போடுதா? நாலுமணி பேச பேச்செல்லாம் பார்த்தா அதுதான் ஆட்டையை போட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. தோணுறதை வச்செல்லாம் ஒருத்தர சொல்ல கூடாது சின்ன பொண்ணு. ஏதாவது ஆதாரம் இருந்தாதான் எதுவுமே பேசணும். சரி, அப்ப நான் நாலுமணியை சில கேள்விகள் கேட்பேன், டக்குன்னு பதில் சொல்லணும். அப்படி சொல்லிட்டா ஓகே, அப்படி இல்லாட்டா நாலுமணி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்ப உங்ககிட்ட இருந்து பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்ப நீங்க தான் விளையாண்டுருக்கிய. ஆமா இவ பாத்தா நான் கலாண்டத தேவையில்லாத ஏதாவது பேசிட்டு இருக்கத பாத்துக்கோ. தெரிஞ்சு வணக்க பேச. அப்படின்னா நான் கேட்க கேள்விக்கு ஒரே வார்த்தையில டக்குன்னு பதில் சொல்லணும். ஆமா இவ பெரிய சிபிசிஐடி கேட்டுட்டு அன்னைக்கு பதில் சொல்லவும் கண்டுபிடிச்சிருவா. சிபிசிஐடியா ஏபிசிஐடியா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். உங்க வீட்டுல நீங்க என்ன குழம்பு? எங்க வீட்டுல கோவக்காய் பொரிச்சு புளிக்குழம்பு வச்சேன். அப்படியாக்கா? நான் கூட நீங்க கோவம் ஆரம்பிக்கவும் கோழி குழம்புன்னு தான் சொல்ல வரீங்களோன்னு நினைச்சிட்டேன். போற போக்க பார்த்து அந்த நெட்ட கொக்கு நம்ம தான் எடுத்தோம்னு கண்டுபிடிச்சிருவா போலயே. இது லைக் படாது. இங்க 5 நிமிஷம் இருந்தாலும் நம்ம வாயை நம்மள காட்டி கொடுத்துரும். முதல்ல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள குழம்பு எடுத்து வச்சுட்டு சட்டி பட்டியெல்லாம் நல்லா சுவா போட்டு கழுவி கவுத்தி வச்சிடணும். இவட்ட கோவா போட்டுட்டு கிளம்புன மாதிரியே கிளம்பிடுவோம். சரிக்கா நான் வீட்டு போறேங்க. என்ன நாலுமணி எஸ்கேப்பா? சின்ன பொண்ணு வாயை பொத்திட்டு இருந்து பாத்துக்கோ. ஏன் சந்தி போறா? இரேன் இல்லக்கா எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் நீங்க இருந்தா நீ இருக்க விடுதாரா? ஏதாவது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடக்கா. நமக்கே வீட்டுக்குள்ளேயே கிடந்து மனசுக்கு எரிச்சலா இருக்கேன்னு தான் வெளியில வரோம். வெளியில வந்தா இவள மாதிரி ஆட்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தையாவது ஒண்ணு ஏனைக்கு ஒண்ணு பேசிக்கிட்டே கிடக்கா. இதுக்கு நான் வீட்லயே கிடந்துக்கிடுவேன். நான் வாரம்க்க. ஏக்கா நம்ம அப்படியே நாலுமணி வீட்டுல போய் ஒரு எட்டு பாத்துட்டு வருமாக்கா? நீ ஏன்டா சின்ன பொண்ணு ஒருத்தர ரொம்பவும் சந்தேகம் பண்ணக்கூடாது. அவதான் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாலா, விட்டுருவோமே. லட்சுமி அக்கா நீங்க என்ன சொல்லுதிய? போய் பாப்பமா எப்படி? எனக்கு என்ன சொல்லனே தெரியல சின்ன பொண்ணு. ஆமா நீங்க சின்ன நோனி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வாங்க போய் பாப்போம். ஏன்டா சின்ன பொண்ணு என்னமோ சண்டை ஆயிராம? அதுல ஒண்ணு அவளுக்கா 4 மணிக்கே தெரியாம பாத்துட்டு வந்துருவோம். நான் வரல சின்ன பொண்ணு. லட்சுமி என்ன கூட்டிட்டு போ. லட்சுமி அக்கா வாங்க போவோம். சின்ன பொண்ணு பயமா இருக்க. நம்ம போய் பார்த்த நேரம் அப்படி இல்லன்னு ஆயிட்டுன்னா அவ ஆடாட்னு ஆடிடுவாளே. அதெல்லாம் பாத்துக்கிடுவோம் வாங்கக்கா. என்னத்தையோ சண்டை வராம இருந்தா சரிதான். இந்த சின்ன பொண்ணு வேற தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்க மாட்டா. ஏவா வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நானும் பெருசா தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா நம்மளே வாயை தவறி உழைப்போம் போலயே. எம்மா மக்களே வந்துட்டியா? மணி 4:30 ஆயிட்டாட்டி. ஆமாம்மா இன்னைக்கு ஸ்டடி கூட வைக்கல, நேரமே வந்துட்டேன். உன்னை தேடி தேடி பார்த்தேன் காணல. ஐயே நேரானதே அம்மா கவனிக்கல மக்களே. என் பிள்ளை ரொம்ப நேரமா வாசலே உட்காந்துருக்கியம்மா? இல்லம்மா நான் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். கையில 5 ரூபா துட்டு வச்சிருந்தேனா நீ காலையில கொடுத்தது, அதை வச்சு கடையில போய் கடல் மிட்டாய் வாங்கி தின்ட்டு உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி 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 வா அம்மா உனக்கு சுவார் வச்சு தரேன் சாப்பிடு. வேண்டாம்மா நீ எனக்கு மத்தியானம் கொடுத்துட்ட சாம்பார் சோறே எனக்கு பிடிக்கல. மறுபடியும் எனக்கு வேண்டாம். நான் கடல் மிட்டாய் சாப்பிட்டோம்ல அதே எனக்கு போதும். நான் டியூஷனுக்கு போறேன். லட்சுமி அக்கா பாத்தீங்களா? 4 மணி நம்மகிட்ட என்ன சொன்னது? புளிக்குழம்பு வச்சு கோவக்காய் பொரியல் வச்சிருக்கேன்னு தானே சொன்னது. அந்த பிள்ளை சாம்பார் சோறு கொடுத்து விட்டான்னு சொல்லுது பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, ஒருவேளை காலையில பிள்ளைக்கு குக்கர்ல சாம்பார் சோறு வச்சு கொடுத்து விட்டுட்டு மத்தியானத்துக்கு புளிக்குழம்பு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாள்ல. நீங்க ஒரு ஆளு நல்லா கவனிச்சு பாருங்க என்ன நடக்குன்னு. எனக்கு என்னமோ 4 மணி தான் ஆட்டையை போட்டிருக்குன்னு தோணுது. பாப்போம் என்ன நடக்குன்னு. இல்ல மக்களே இப்ப சாம்பார் சோறு கிடையாது. அம்மா உனக்கு கோழி குழம்பு வச்சு வச்சிருக்கேன். என்னம்மா சொல்லியா? கோழி குழம்பா? ஆமா மக்களே உனக்கும் அப்பாவுக்கு பிடிக்கும்னு அம்மா வச்சு வச்சிருக்கேன். வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு பிறகு டியூஷன் போனாலும் போதும் சரியா? எம்மா கோழியை பொரிச்சு வச்சிருக்கேம்மா. குழம்பு வச்சிருக்கேன், பொரிச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு. வா. 4 மணி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. சின்ன பொண்ணு குரல் மாதிரி கேட்டுது. வந்து பார்த்துட்டு எதுவும் போயிட்டாலா பேசுனத? என்ன கதைன்னு தெரியலையே. சுத்தி முத்தி ஒருத்தையும் காணலையே. அம்மா என்னதுமா பாக்கா? ஒன்னும் இல்ல மக்களே, யாரோ அம்மையை கூப்பிட்ட மாதிரி இருந்தது பாத்துக்கோ. சுவார் வச்சுட்டம்மா வயிறு பசிக்கு நீ சொன்ன பிறகு. ஐயா என் பிள்ளைக்கு வயிறு பசிட்டாமே. வா மக்களே அம்மா வச்சுட்டாரே. நாலு மணி அங்க வச்சு என்ன நடிப்பு நடிச்சிடுது லட்சுமி அக்கா. அதான் 4 மணி அது வாயாலே ஒத்துக்கிட்டு இல்லக்கா கோழி குழம்பு தான் வச்சிருக்கோம்னு. அந்த நேரமே ஏதோ கோழி அமுக்கின மாதிரி அமுக்காம விட்டுட்டு தேடுதிய. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு அவ மேல சொன்ன உடனே கோவம் தான்.
ஆனா பிள்ளைகிட்ட கோழி குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டா, அதுவும் ஆசைப்பட்டு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பாத்தியா. நம்ம அந்த நேரத்துல போய் என் வீட்டு கோழியை திருடி குழம்பு கறி வச்சுட்டியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டோன்னு வையேன், பாவம் பச்சை பிள்ளை இதெல்லாம் கேட்டுட்டு மனசு வருத்தப்படும், நம்ம அம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்காளே அப்படின்னு. அதோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட பிள்ளை சாப்பிடாமலே பேரு சின்ன பொண்ணு. அதான் அவளும் பூமாரி படிக்க டியூஷனுக்கு தான் போவா. இப்ப போகக்கூடிய நேரம் தான். சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளை போனதுக்கு பிறகு அதுக்கடுத்து இந்த 4 முடிய பிச்சு உதறிடுவோம். அதுவும் சரிதான். ஏக்கா நீங்க என்ன அழகா யோசிக்கி என்னக்கா, எனக்கு கூட அந்த அளவுக்கு அறிவு திட்டுப்படல. பாவம் சின்ன பொண்ணு, எங்க பூமாரி மாதிரி தானே அந்த பிள்ளையும். பிள்ளை சாப்பிடுறதே கெடுக்க வேண்டாம். கோழியை அமுக்கிட்டா, குழம்ப வச்சுட்டா, பிள்ளைக்கும் சாப்பிட கொடுத்துட்டா. இனி 4 சாத்திட்டு கோழிக்கு உண்டான ரூபாயை வாங்கிட்டு போக வேண்டியதான். அதை மட்டும் அவ தரமாட்டேன்னு சொல்லட்டும். சிலுப்பிக்கிட்டு நிக்க அந்த 4 முடியும் கையோடய பிச்சு அத்தர மாட்டேன். அது வரைக்கும் அமைதியா இருந்து பாப்போம். சரிக்கா. ஏட்டி பேக்க கலட்டி வச்சுட்டு சாப்பிடேன். வேண்டம்மா, நான் இப்ப டியூஷன் போகணும்ல, போட்டுட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருவேன். சரி போய் என்னத்தையும் செய்யி. சரி சட்டு புட்டுன்னு வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிட்டுட்டு எவ்வளவு வந்துட போறா. யாரும் வந்தா என்னம்மா, இவா ஒருத்திமா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏட்டி எவ்வளவு வந்து பாத்துட்டா கோழி குழம்பாக்கா வச்சியா, எனக்கு இப்படி தாங்கலேன்னு கேப்பால் வெட்டி. கேட்டா கொடுக்க வேண்டியதானம்மா, நீ தான் நிறைய குழம்பு வச்சிருக்கல்ல. ஆமா, நான் பாடுபட்டு ஒரு பாடு குழம்பு வச்சு வாரவளுக்கெல்லாம் வட்ட வட்டையா ஊத்தி கொடுக்கணும் கேட்டி. இப்படி எவ கேட்டாலும் எதுனாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வையேன், கடைசி நமக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு வையே, உனக்கு உங்க அப்பனுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்காது. பரவாயில்லையா? அது சரி, உங்க ஐயாக்கு அறிவு இருந்தாலும் நீ அறிவோட இருப்ப. அவர் பெத்த பிள்ளை தானே, நீ தர அதே லட்சணத்துல தான் இருப்ப. நல்லா வந்து வாச்சிருக்கீல மழுங்கட்டையில எனக்குன்னு. எம்மா ஏசாதம்மா, ஏசல மக்களே. எதுனாலும் நம்ம கூரோட இருக்கணும்ட்டி. எவா கேட்டாலும் எதையுமே கொடுக்கவே கூடாது. என்கிட்ட இருக்கு நான் தாரம்னு சொல்லவே கூடாது. ஒரு தடவை நீ கொடுத்து பழகிட்டேன்னு வையேன், ஒரே அடியா வாங்கிட்டு உனக்கே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாள்வோ. அதுக்கு தான் அம்மா சொல்லுதேன், என்னைக்கும் கூரோட இருக்கணும்மா. சரிம்மா. எம்மா டிவி போடேன், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுதேன். டிவி எல்லாம் போட்டோம்னா நீ சாப்பிட மாட்ட மக்களே. சோத்தை பார்த்து நல்லா சவச்சு சாப்பிடு. ஏற்கனவே டியூஷனுக்கு 5 நிமிஷம் நேரம் ஆயிட்டு. வேக வேகமா அள்ளி தின்ட்டு போட்டி ஏச போறா பிறகு. சரிம்மா, இரு தண்ணி கொண்டாரேன். பாத்தீங்களாக்கா, அந்த பிள்ளை யாரு எது கேட்டாலும் கொடுக்கணும்னு நினைக்கி, அந்த பச்சை பிள்ளை மனசுல கூட நஞ்ச விதைச்சு எப்படி பேச பாருங்க அந்த 4 முடி. அவ புத்தி தெரிஞ்சதானே சின்ன பொண்ணு. மக்களே பார்த்து போயிட்டு வா என்ன. சரிம்மா. எம்மா டியூஷன் ஃபீஸ் டீச்சர் கேட்டாவும்மா. போ, அதை வேற கேட்டு விட்டால. கழுத 1 மாசம் பொறுத்துக்கிட்டாதான் என்ன உடனே கேட்டு விடுதா. டீச்சர் கேட்டா எங்க அம்மா 2 மாசத்துக்கும் சேர்த்து 1ஆம் தேதி தந்துருவாளாம் அப்படின்னு சொல்லு. சரியா? சரிம்மா. பார்த்து போயிட்டு வா. பூமாரி பிள்ளைலாம் என்ன பேருக்கும், அவளெல்லாம் கூப்பிடுறதுக்கு நீ போக வேண்டாம். நேரா நீ டியூஷனை பார்க்க போ. சரியா? தர இன்னொன்னு, டியூஷனுக்கு போனோமா நல்ல முறையில படிச்சோமா வீட்டை பார்க்க வந்தமான்னு இருக்கணும். எம்மா அவகிட்ட ரப்பர் இல்ல கொடுத்தேன், இவளுக்கு பென்சில் இல்ல கொடுத்தேன், அவளுக்கு ஸ்கட்டர் இல்ல கொடுத்தோம்னு எவளுக்கு எதையுமே கொடுக்க வேற வச்சுக்கிடாத. எவளாவது உனக்கு கொடுத்தான்னு வையே வாங்கி வச்சுக்கோ. நீ யார்கிட்ட எதையும் கொடுக்காத. சரியா? வேற வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாத்திடுவாள்வோ, தரமாட்டாள்வோ. சரிம்மா. என் தங்க பிள்ளைலா சொன்னோன்னு எல்லாம் கேட்டுக்கிடுவா. கெட்டிக்காரி. பார்த்து போயிட்டு மக்களே. இந்த பிள்ளைக்கு ஒரு கூறு இருக்க மாட்டுக்கு. அப்படியே அவன் அப்பன மாதிரியே வந்துட்டாரா. எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த காலத்துல போய் ரொம்ப நல்லவளா நியாயமா இருந்தா எப்படி கழிக்க முடியும்? சரி, நம்ம வேலையில பாப்போம். இவங்க இப்ப வந்தால்வோ, ரொம்ப கணக்கச்சிடமா வந்து நிக்கால்வோ. என்ன 4 முடி எங்களை பார்த்து சாக்காய் நிக்க மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சின்ன பொண்ணு ஷாக்காக போறேன்? திரும்பினோடனே திருதுப்புன்னு நீங்க 2 பேரும் நின்னீங்களா, அதான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். ஓ அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, என்ன திடீர்னு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிய? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். என் வீட்டில் குழம்பு காலையாக போயிட்டு அதான் வாங்கிட்ட கொஞ்சோண்டு புளிக்குழம்பு வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். புளிக்குழம்பா? ஆமா 4 முடி, இப்பதானே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி புளிக்குழம்பு வச்சு கோவக்காய் பொரிச்சோம்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னேன் சின்ன பொண்ணு. என்னக்கா அப்படி கேக்கிய? உங்க வீட்டுல வச்ச குழம்பு கறி உங்களுக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும். நீங்க சொல்ல போய் தானே சொல்லுதேன். ஆமாம்மா, நான் தானே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஞாபகம் வந்துட்டா? அதான் லட்சுமிக்கா கொஞ்சம் குழம்பு கெட்டு வந்திருக்காவோ, கொடுங்க. கடவுளே, எந்த குழம்பு நான் கொடுப்பேன்? நீ எடுத்து வச்சு புளிக்குழம்பு இருந்தாலும் கூட கொடுத்துருவேனே. அதையும் கூட காலையில பழைய சொத்துக்கு வச்சு தின்னுட்டேன்னா நான் என்ன செய்வேன்? என்ன சாந்தி இருக்கா இல்லையம்மா? என்னன்னு சமாளிக்க போறோம்னு தெரியலையே கடவுளே. ஏக்கா காலையிலேயே அதான் வச்சு கொடுத்து விட்டேன் அவளுக்கு. மத்தியானத்துக்கு வச்சு சாப்பிட்டேன்னா அப்புறமே இப்போ கொஞ்சோண்டு தான் கிடந்தது. கொஞ்சோண்டு சுவார போட்டு இப்பதான் பெரட்டி சாப்பிட்டுட்டு சட்டியை கழுவி போட்டு வரேன்க்க. நீ நேரத்தை பாருங்க. நீங்க ஒரு நாள் ஒண்ணு என் வீட்டுக்கு கேட்டு வர மாட்டிய. இன்னைக்கு கேட்டு வந்திருக்கேன். இன்னைக்குன்னு பார்க்க வீட்டுல குழம்பே இல்லக்க. அப்ப நீ வீட்டுல புளிக்குழம்பு தான் வச்சிருக்க காலையா போயிட்டு, அப்படியா? ஆமாக்கா, எனக்கும் கஷ்டமா இருக்கு நீங்க கேட்டு நம்ம கொடுக்க முடியாம போயிட்ட அப்படின்னு. 4 முடி இந்த அளவுக்கு பொய் பிராட ஆவாது. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? பொய்யா? நான் அப்படி ஒரு நாளும் பொய் பேச ஆளே கிடையாது. நான் உள்ளதை உள்ளபடி பேசிடுவேன். என்கிட்ட மட்டும் இப்ப புளிக்குழம்பு இருந்ததுன்னு வையேன், இப்பமே கொண்டு வந்து மொத்தத்தையும் கூட லட்சுமியை கிட்ட கொடுத்துருவேன். ஆனா காலையா போயிட்டு சின்ன பொண்ணு, நான் என்ன செய்வேன் சொல்லு? லட்சுமி அக்கா,
இனி இதுகிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. நாலுமுடி, கடைசியா கேட்கேன், உங்க வீட்டுல இன்னைக்கு புளி குழம்பா இல்ல கோழி குழம்பா? ஏத்தி என்ன கோழி குழம்புன்னு கேக்கா? நாலுமுடி, கேட்டதுக்கு பதில். நான் தான் சொல்லிட்டேன்னா சின்ன பொண்ணு எங்க வீட்ல புளி குழம்பு தானே. மறுபடியும் இப்படியே என்ன சந்தேகப்பட்டே பேசுதியே? ஊருக்குள்ள ஒருத்தி இடிச்சவாயே கிடைச்சிட கூடாது. எல்லா பழியும் தூக்கி அவ தலையிலேயே போட வேண்டியது. அப்ப நீங்க லட்சுமி அக்கா வீட்டு கோழியே கலவாங்கல, அப்படித்தானே? அதான் இல்லன்னு சொல்லியம்ல. போங்க ரெண்டு பேரும். வாசல்ல வந்து நின்னுகிட்டு உயிர் எடுத்துட்டு கிடக்காவே. இனி பேசி பிரயோஜனமே இல்ல. ஒன்லி ஆக்ஷன் தான். கொய்யால சின்ன பொண்ணு வீடு சின்ன பொண்ணு. லட்சுமிக்கு சொல்லுங்க. இப்படி பயமா இருக்கு வீடு சின்ன பொண்ணு. ஏ கிறுக்கி இறக்கி விடு. ஏ சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? சரசக்கா நீங்களாவது இறக்கி விட சொல்லுங்கக்கா அந்த கிறுக்கிய. சின்ன பொண்ணு இறக்கி விடு சின்ன பொண்ணு. என்ன பழக்கம் இது? நான் கேட்க கேள்விக்கு இந்த 4 முடி ஒழுங்கா பதில் சொல்லுங்கக்கா. கேட்டு தொலை எருமை மாடு. உங்க வீட்டுல இன்னைக்கு புளி குழம்பா கோழி குழம்பா? 4 முடி. கோழி குழம்பு தான். இனி விடு. எந்திரி சந்தி. அம்மா ஏன் சந்தி இப்படி இருக்கா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கூடவே தானே இருக்க. இப்படி ஒன்னா பேசி பழகோட்டே திருடிட்டு திருந்து நான் நல்லாவா இருக்கு? ஏக்கா நான் வேணும்னு பண்ணலக்கா. அவ வீட்டு கோழி எப்போ பார்த்தாலும் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மேய்ஞ்சிட்டு கிடக்குக்கா. அதான் பார்த்தேன். என் கையிலயும் கொஞ்சம் ரூபா இல்ல. என் பிள்ளை ரொம்ப நாள் சிக்கன் கடிச்சா சரின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்க்கா. சரி வச்சுட்டேன். ஏன்ட்ட ஒரு வார்த்தை ஏக்கா நான் எப்படி எடுத்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிருக்கியா? நான் எங்கனையெல்லாம் போய் தேடிட்டு வரேன் தெரியுமா? ஏக்கா நீங்க 10-15 கோழி வச்சிருக்கீங்கல்லக்கா. மெனக்கிட்டு ஒரு கோழியை தேட போறீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். நீங்க எப்படி தேடிட்டு வருவீன்னு எனக்கு தெரியாதுலக்கா. அடே அப்பா, இல்லாட்டாலும் வந்து உடனே உண்மையை சொல்லிட்டு தான் மறு வேலை. இவ்வளவு தூரம் கேட்டே உண்மை வரல. தலைகில தொங்கோட்ட பிறதான் உண்மை வந்திருக்கு. இதுல இவ வந்து சொல்லிடலாம்னு நினைச்சாவலாம். நிறைய கோழி இருக்கேன்னு விட்டுட்டாவலாம். எதுக்கு சந்தி இந்த திருட்டு புத்தி? ஏக்கா திருட்டு கோழி தான்க்கா நல்ல ருசிக்கும்னு சொல்லுவாவோ. ஆமா பெரிய ருசியை கண்டுட்டு அவளுக்கு இல்லாத ருசி. அப்படி திருடி தின்னதான் ருசியா இருக்கும்னா அந்த நாக்கே உனக்கு வேண்டாம். வெட்டி தூரப்படு. இக்கா நீங்களே இப்படி சொல்லாதீக்கா. பரவி ருசியா இருக்கும்னு எடுத்தாலாம்னா ருசியா இருக்கும்னு எதையுமே முன்னையும் பின்னையும் யோசிக்கவே மாட்டியா சந்தி. நாளை பின்ன நம்ம அவ மூஞ்சில தான் பார்க்கணும். அவட்ட தான் பேசணும் வைக்கணும். ஒன்னா மண்ணா தான் இருக்கும். ஓ வாசனை அவ வாசனை ஒன்னாதான் இருக்கு. ஒரு கோழியை எடுத்து தின்னுட்டு 2 பேரும் இப்படி சண்டை போட்டு கிடக்கணுமா? இதெல்லாம் சொல்லி திருந்துத கேஸே கிடையாதுக்கா. இது மேல கோழி சட்டத்துல உள்ள தள்ளிட வேண்டியதான். இது கோழி சட்டமா? ஆமா, உங்கள மாதிரி கோழி திருடில இருக்குனே புதுசா உருவாக்கி இருக்காங்க. என்ன சொல்லிய சின்ன பொண்ணு? இம்மிடி போட்டு கோழியை தின்னதுக்கா போலீஸ்ல போய் எழுதி கொடுக்க போறா? இம்மிடி போட்டு கோழியா? ஆமாக்கா ரொம்ப சதையெல்லாம் இல்லையா. எலும்பு தொலமா தான் இருந்தது. நல்ல வாயில வந்துரும். என்கிட்ட இருக்க எந்த கோழியும் எலும்பு தொலமாவே இருக்காது. நல்ல முட்டோடிய கோழி அது. எனக்கு தெரியாம அதை திருடி தின்னதும் இல்லாம என் கோழி இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு வேற சொல்லுதியே நீ. அப்படியெல்லாம் குண்டுலாம் இல்லக்கா. ரொம்ப எலும்பு தொலமா தான் இருந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா என் கோழிக்கு 500 ரூபாய் எடுத்து. எது 500 ரூபாயா? ஆமா பிறகு அந்த கோழி 1.5 கிலோ இருக்கும் தெரியுமா? 1 கிலோவே கடையில 400 ரூபா 450 ரூபா கோழி நாட்டுக்கோழி. கடையில கொண்டு போய் வித்திருந்தோம்னா எனக்கு 600 ரூபா தருவான். போனா போகுதுன்னு உன்ட்ட 500 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா ரூபாய் எடுத்து வச்சிட்டு பாத்துக்கோ. 500 ரூபா கொடுப்பாவல்ல உங்களுக்கு கூப்பாவோ அந்த அன்னைக்கு. உங்க கோழி வளர்ந்ததே பேர்வாதி என் வீட்டை தின்னுதான். சொல்ல போனா அந்த கோழி உங்க வீட்டுல கிடக்கிறத விட என் வீட்டுல தான் ரொம்ப நேரம் கிடக்கும். அது பேண்டதையும் மோண்டது எல்லாத்தையும் நான் தான் கழுவி விடுவேன். என் வீட்டு பெராசல எத்தனை தடவை குருணா போட்டிருக்கேன், பொரிகல்ல திரிச்சு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் முழுங்கின கோழி தானே அது. இவளையா உங்ககிட்ட கிடக்க அத்தனை கோழியுமே நான் தீவனம் போட்டு வளர்க்கறதான் தெரியுமா? ஒரே ஒரு கோழிக்கு 500 ரூபா நொட்டணுமாம்ல. 5 பைசா தர மாட்டேன். ஏன் சாண்டி என்னக்கா திருடி தின்னதும் இல்லாம இவ்வளவு திமிரா பேசாத சாண்டி. ஒழுங்கா ரூபாய கையில கூட வட்ட. நல்ல முட்டை உடைய கோழியை நீ அறுத்து தின்றுருக்கா. ஒரு முட்டைக்கு 10 ரூபா 12 ரூபா வச்சாலும் அவன் எத்தனை முட்டை வித்து என்ன சம்பாதிச்சுக்கலாம் தெரியுமா? அதை களவாண்டு அவிச்சு தின்னதும் இல்லாம ரூபாய கட்ட தரமாட்டுக்கா. இது என்ன நியாயம்? எனக்கான அது நியாயமா தான்க்கா தெரியுது. உங்க கணக்கு தான் அநியாயமா தெரியுது. எனக்கு தான் தெரியும் இந்த கோழியால நான் பட்ட பாடலாம். ஒரு கூழோட கூட காயப்பட விடாது. வந்தா கொத்தி கொத்தி தின்னுட்டு போயிரும். எப்ப பார்த்தாலும் கோழியை என் வீட்டுக்கு தான் விடுதாவே. என் வீட்டுல தான் வந்து மேய்ஞ்சிட்டு போகுது. கணக்குக்கு பார்த்தா அது என் வீட்டு கோழி தான். நான் தான் வளர்த்திருக்கேன். நான் தான் தீவனம் போட்டிருக்கேன். நானே தின்னுட்டேன். அவ்வளவுதான். இவளுக்குலாம் 4 ரூபா கொடுக்க முடியாது பாருங்க. 500 ரூபா கொடுக்கணுமாம்ல. 500 ரூபாவா? நான் கொடுத்துட்டு தான் அன்னைக்கு மறுவேளை பார்ப்பேன். விட்டா இழிச்சவாய் ஆக்கிருவியல ஊரோட. சாந்தி தேவையில்லாம கத்திட்டு கிடக்காத. என் ரூபாயை கொண்டா நான் போட்டும். என்ன ரூபா கொடுத்தா வச்சிருக்கியே? அதெல்லாம் ஒத்த நயா பைசா தர முடியாது. உங்க கோழியை அவிச்சு தின்னதுக்கு வேணா ஒரு கப்ல குழம்பு தரையும் கொண்டு போங்க. லட்சுமி அக்கா, இனி இதுட்ட பேசி பிரயோஜனம் இல்லக்கா. என்ன செஞ்சிருவேன்? மறுபடியும் தலையில தூக்கி தொங்க விடுவேன் அப்படித்தானே? நான் இப்ப வீட்டுக்குள்ள போய் கதை வச்சிடுவோம்ல. போங்க, கதவை உடைச்சு உள்ள வந்து நான் டிவியை தூக்கிட்டு போறேன். என்னது டிவியை தூக்க போறியா? ஆமா, கோழிக்கு ரூபா வரல அப்படின்னா வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளா தூக்கி கொண்டு போய் விற்க வேண்டியதான். அநியாயமா பேசாத சின்ன பொண்ணு. 500 ரூபா கோழி எங்க இருக்கு? 15,000 ரூபாய் டிவி எங்க இருக்கு? உங்களுக்கு வேணா அது அநியாயமா தெரியல. 4 முடி எங்களுக்கு இது நியாயம் தான். தள்ளுங்க, நான் போய் டிவியை தூக்கட்டும். சின்ன பொண்ணு வேண்டாம் சும்மா இரு. அப்ப ரூபாயை கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது சின்ன பொண்ணு.
விடு சின்ன பொண்ணு, அவ புத்தி அவளுக்கு. இவ மோரையில கூட முழிக்க கூடாது. என் கோழியலோ எதையுமே இவ வீட்டு பக்கத்திலே வர விடக்கூடாது. இப்படி 5 பைசா தராம அமுக்குதவா அவளுக்கு அந்த கோழி தின்னாலும் செமிக்காது. அவ ரூபா தரையே வேண்டாம். வா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். இவ மோரையில கூட முழிக்க கூடாது இனிமே. அப்படி போ பாருங்க. அதை விட்டுட்டு ரூபாயை கட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இதெல்லாம் என்ன பிறவியோ. லட்சுமிக்கா, இன்னைக்கு இந்த கோழி விஷயத்த நீங்க இப்படியே விட்டுட்டு போனீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு உங்க மாடு காணாம போகும். அதை அவுத்து கொண்டு போய் எங்கேயாவது சந்தையில வித்துட்டு வந்துருவா. பரவாயில்லையா? வாங்க அக்கா, எல்லாரும் எப்போ வந்தீங்க? சின்ன பொண்ணு வாமா. இந்த மப்பளம் மண்டை எதுக்கு இப்போ வந்தான்? ரொம்ப நியாயமா பேசாம துட்டை கொடுத்தாலும் கொடுத்துட்டு வரேன். முதல்ல இந்த ஆள் அங்க இருந்து அனுப்பணும். வந்தவும் உள்ள வரண்டிதானக்கா, ஏன் வாசல்லே வச்சு பேசிக்கிட்டு இருக்கிய? இருக்கட்டுப்பா, பரவாயில்ல. சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏங்க இப்ப ஏன் வந்தீங்க? வேலை பார்த்துட்டுல இருந்தீங்க. நான் எப்ப வந்தா உனக்கு என்ன? உன் சுவாலி கழுதே பாரு. அம்மா, இது என்ன துணின்னு போட்டுட்டு நிக்கா? நான் உனக்கு இது ட்ரெஸ் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சேலை கொடுத்த பேதி எடுக்க உனக்கு. துணிமணியா அவளும் வந்தவள வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு பேச வேண்டியதானே? வாசலே வச்சு பேசிக்கிட்டு நிக்கா. என்ன, நாங்க பேச வரலனே, சண்டை போட வந்திருக்கோம். சண்டை போட வந்தியலா? சின்ன பொண்ணு பேரவை பேசிக்கலாம், சும்மா இரு. ஏம்கா, அந்த அண்ணன்ட்ட சொன்னாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்டா சின்ன பொண்ணு, நம்மளால புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துடாம? வரட்டும். இந்த பிறவியெல்லாம் அடிச்சு திருத்தக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த அண்ணன் அடிச்சு திருத்தட்டும். என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுவா. ஏங்க நீங்க போங்கலங்க, இங்க நாங்க என்னத்தையும் பேசிட்டு போறோம். நீ எதுக்கு இப்போ குதிச்சுக்கிட்டு வாரா? என்னமோ சின்ன பொண்ணு சொல்ல வந்தா, அது என்னன்னு கேட்க விடு. அதெல்லாம் ஒண்ணு கேட்கண்டா, நாளைக்கு வந்து பேசிக்கோங்க. இப்ப வேலையை பார்க்க போங்க. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். நீ உன் சுவாலிய பாரு. சின்ன பொண்ணு, என்ன நடந்துமா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்புன்னே? கோழி குழம்பு தான் வச்சிருந்தா சின்ன பொண்ணு. அந்த கோழி யார் வீட்டு கோழின்னு தெரியுமாண்ணே? யார் வீட்டு கோழியும் இல்லையே, யாரோ தெருவுல வித்துட்டு போனாவலாம். அந்த அன்னைக்கு 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா. இன்னைக்கு கோழி அவர் யாரும் வரவே இல்லைண்ணே. வரலையா? பிறகு இவ யார்ட்டையாங்க வாங்கிட்டு வந்தா? ஏ சாந்தி, யார்கிட்ட கோழி வாங்கிட்டு வந்த? ஐயோ, இந்த ஆள் வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டானே. நீ என்ன நடக்குமோ? வாங்கிட்டு வந்தா தானே இந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தானு சொல்ல முடியும். களவான்ட்டு வந்தா எப்படி சொல்ல முடியும்? களவான்ட்டு வந்துட்டாளா? யாத்தே செதற தங்கையை போட்டு உடைச்ச மாதிரி உண்மையை உடைச்சிட்டால. இனி இந்த ஆள் என்ன வரத்து வருவான்னு தெரியலையே. ஏ சாந்தி, சின்ன பொண்ணு என்ன சொல்லுதா? என்ன பண்ணிட்டு வந்த நீ? 4 மணி இப்பக்குள்ள வாயை திறக்காதுனே. லட்சுமி அக்கா வீட்டு கோழி உங்க வீட்டுல இருந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த அணி அடிச்சது லாபம்னு சொல்லி அதை அடிச்சு குழம்பு வச்சிருக்காவ. ஏ சாந்தி, சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? உன்னை தானே கேட்க, வாயை திறந்து பேசு. யாத்தே இப்ப வந்துட்டு என்ன சொல்லுவேன்? அமைதியா இருந்தோம்னா நம்மள அடிக்க வந்துருவான். கத்தி பேசாதான் கொஞ்சமாவது பயந்துட்டு ஓடுவான் அந்த ஆளு. ஆமா, இப்ப என்ன? இப்ப என்னவா? இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறு? அவ வீட்டு கோழி எப்ப பார்த்தாலும் இங்க தானே தீவனம் திருடி தெரியுது. அப்ப அது என் வீட்டு கோழி தானே, அத நான் அடிச்சு தின்னே. என்ன நெட்டக்கா, உன் கால்ல கட்ட முளைக்கு. இவ வீட்டு தீவனத்தை கோழி தின்னுச்சா? இவ கோழிய தின்னாலாம். நீ எத்தனை வீடு விட ஏறி இறங்கி குழம்பு கறியில தின்னுட்டு வர? அப்போ உன்னையும் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டுமா? போனது போட்டும்பா, அவளை அடிக்காதே. அதுக்கு இல்லக்கா, என்னைக்குதான் அவளுக்கு இந்த திருட்டு புத்தி போகுமோ தெரிய மாட்டுக்கு. அன்னைக்கு எவ வீட்லயே கத்திரிக்காய களவான்ட்டானா அவன் வந்து கத்திட்டு போறா. இன்னொருத்தி முருங்கைக்காய களவான்ட்டானா அவன் வந்து கத்திட்டு போறா. வீட்டுக்கு வீடு எத்தனை பேர்ட்ட திருடிட்டு தெரியுது தெரியுமா? இவளுக்கு எதுக்குக்கா அந்த திருட்டு புத்தி? கையில காசு இல்லாமலா தெரியா? கையில எவ்வளவு ரூபா வச்சிருக்கா தெரியுமா? நான் கொடுக்க ரூபாய பூரா அமுக்கி அமுக்கி உள்ள வச்சுட்டு சேலை எடுக்கேன், சட்டையை எடுக்கேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு நாசமா ஆக்கிட்டு தெரியா? இப்படி நான் எத்தனை பேர்ட்ட கேவலப்பட? நானும் சம்பாதிக்க பூரா இவ கையில குடுத்துட்டு தான் நிக்கேன். எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருதா. அப்புறமும் எதுக்குதான் இப்படி களவான்ட்டு தெரியுதால தெரிய மாட்டுக்கு. அப்படியே நடந்தாலும் தெரியாம பண்ணிட்டோம்னு ஒரு தடவையாவது திருந்திருவான்னு பார்த்தா திருந்த மாட்டுக்கால. நீங்களே பாவம், ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு என்ன பாடு பார்த்துட்டு இருக்கீங்க. வயக்காட்டுல அந்த அண்ணனும் நீங்களும் வேலை பார்க்கறத பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படித்தான் அப்படி வெயில்ல கிடக்காவளோன்னு நானே நினைப்பேன். இப்படி உங்க கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாம களவாண்டு தின்றுக்கால. இவளெல்லாம் என்ன சொல்லனே எனக்கு தெரியல. சரி விடுப்பா, நடந்தது நடந்துட்டு. நான் என் கோழி இனிமே வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு வளர்க்க பாக்கேன். இங்கனே எங்கனையும் வர போய் தானே இவ்வளவு பிரச்சனை. அப்படியெல்லாம் ஒண்ணு இவ கோழிக்கு தீவனம் போட்டெல்லாம் வளர்க்கலக்கா, சும்மா நடிச்சுட்டு திரியா. இவ எச்சிக்கிட்டு காக்கா வரட்ட மாட்டால. அந்த அன்னைக்கு உங்க கோழிக்கு அவ தீவனம் போட்டேன்னு சொல்லவும் நீங்களும் நம்புதியலோ? அது வாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர இவ ஒரு கத்துனாலே வெளியே ஓடி போயிரும். திருடி தின்னதுக்கு அவ நியாயப்படுத்தி பேசிட்டு கிடக்கா. அவ சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு. கோழி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்கக்கா, நான் ரூபா தரேன். வேண்டாப்பா விடு, இப்படி தூரம் ஆயிட்டு. அவளையும் 4 அடி வேற அடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் ரூபா எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போனது போகுது. அவளை அடிக்கதானே இன்னைக்கு நேத்தா நடக்கு. காலம் பூரா அடிச்சு சாத்திக்கிட்டு தான் இருக்கேன். திருந்த மாட்டுக்கு அந்த ஜென்மம். இங்க எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்கக்கா, நான் தாரேன்.
ஏன்டாப்பா வீடு பாத்துக்கிடலாம், நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு ரூபாயெல்லாம் இவ்வளவு தூரம் கேட்க வேண்டாம். அவட்ட முதல்ல நான் ரூபா கேட்டேன், அப்பவே தந்திருந்தா வாங்கிட்டு போயிருப்பேன். இம்பிட்டு தூரம் அடித்தடின்னு ஆனதுக்கு அப்புறம் ரூபாய் வாங்கினா நல்லா இருக்காது. இதுல ஒரு 500 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்கக்கா. ஏன்டாப்பா, நீ எனக்கு தம்பி மாதிரி தானே, இருந்துட்டு போது விடு. வாங்கிக்கோங்கக்கா, எனக்கு பிறகு சங்கடமா இருக்கும். லட்சுமி வாங்கிக்கோ. சரிக்கா, என்னையாதான் உனக்கும் சாந்திக்கும் சண்டையா போயிட்டு இருந்தப்பா. அதெல்லாம் தியானம் நடக்க சண்டைதான்க்கா. இன்னைக்கு நேத்தா நடக்கு, வருஷம் பூரா நடக்கு. என்ன பாவம் பண்ணணும், அந்த பாவத்தை தலையில கட்டி வச்சுட்டாவோ. சரி நாங்க போறோம், நீ அவளை என்ன ஏதுன்னு பார்த்து தூக்கு. சரிக்கா, நான் பாத்துக்கிடுதேன். வாரப்பா. சொல்லுப்பா, எங்க இருக்க? வாரேன், பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அம்மா, இது இறக்கவே இல்லாம எப்படி மிதிச்சு தள்ளிட்டான் பாரு. ஒரு பேதல போறேன் காணும், எல்லாரும் போயிட்டாவளோ. ஒருத்திங்க அடிபட்டு கிடக்காத, அவளை தூக்கவங்க எண்ணம் கூட கிடையாது. ஒரு கோழிக்காண்டி என்ன கோலம் இழுத்து விட்டு போயிட்டாள்வோ. நல்லாவே இருக்க மாட்டாள்வோம்மா, நாசமா பரவாயில்வோ. ஹலோ. ஜெயா, அண்ணன் பேசுறம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்னே, நீ கெதியா இருக்கியா? அம்மா நல்லா இருக்காளா? அங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. மரமே ஊருக்கு போறவன்னு சொல்லியிருந்தியே, போயிட்டாவளா இருக்காவளா? போயிட்டாம்னே, நேற்று சாயங்காலம் தான் போனான். சரி, போயிட்டு போன் போட்டாவளா? பேசினாம்னே, நேற்று சாயந்தரம் போயிட்டு இன்னைக்கு காலையில போயிட்டோமா அப்படின்னு போன் அடிச்சான். திரும்ப எப்போ வருவாவோ? இப்ப தானே போயிருக்கான், அடுத்து கல்யாணம் வச்சா வருவான். மாப்பிள்ளை என்னதாவோ? அவ வேலை விஷயமா போயிருக்கா உடனே, நாங்க வெளியில கடைக்கு வந்தேன். அப்படியா? சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிடலாம்னு இருக்க? என்னனே பொசுக்குன்னு நேரா கல்யாணத்துக்கே போயிட்டா? அதுக்கு இல்லம்மா, எதுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நாளை இழுத்துக்கிட்டு சட்டுன்னு கல்யாணத்தையே நேரடியா முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு பாக்கேன். அது சரிதாம்னே, நீ சொல்றது சரிதான். ஆனா நானும் ஒரு மகன் தான் வச்சிருக்கேன், நீயும் ஒரு பிள்ளை தான் வச்சிருக்க. நல்லா கிராண்டா வைக்கணும்ல, நிச்சயதார்த்தம் நல்லா கிராண்டா வச்சு அடுத்து கல்யாணம் வச்சா தானே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான். பிள்ளைக்கு வயசாயிட்டு போகுது, 2 பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது நல்லது தானே. நீயா கொண்டு அம்மாக்கும் அடிக்கடி கெதி இல்லாம போகுது பத்தியா? என்னன்னே சொல்லியா, அம்மைக்கு எது இல்லையோ? இன்னைக்கு எல்லாம் நல்லாதாம்மா இருக்கா. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட அந்த குளிர் அடிக்குன்னு ஒரு மாதிரி படுத்திருந்தாலா, பாக்கவே பயமா இருந்தது. அம்மைக்கு என்னமோ ஆயிருமோ அப்படின்னு. அதான் ஏன் போட்டு நம்ம நேரத்தை கடத்திட்டு கிடக்கணும். 2 பேருமே காசு பணத்துல குறைஞ்சவோ கிடையாது. நினைச்ச நேரம் கல்யாணத்தை வச்சு சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதானே. அப்படின்னாலும் இப்போதைக்கு லீவ் அவனுக்கு கிடைக்கான்னு தெரியலனே. போனவே அட்லீஸ்ட் 1 வாரம் கழிச்சு தான் வர முடியும். போன உடனே வந்துக்கிட மாட்டோம்ல. அப்போ நிச்சயமும் ஒரே வாரத்திலே வச்சிருவோமே. மறுபடியும் என்னைக்கு வரவளோ அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம். அடுத்த நாளே கல்யாணத்தையும் வச்சு முடிச்சிட வேண்டியதானே. அப்படி சொல்லுதியோ? சரி, நான் அவன்கிட்ட சொல்லுதேன். நேத்தானே போயிருக்கான், ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் உனக்கு போன் அடிக்கேன். சரிம்மா, மருமன்ட்ட கேட்டுக்கோ. மாப்பிள்ளைட்டையும் ஒரு வார்த்தை கேளு என்ன ஏதுன்னு. சரி, அவட்டையும் பேசிட்டு அவன்கிட்டையும் பேசிட்டு அடுத்து உன்னையும் கூப்பிடுதேன். சரியா? நீ அம்மாக்கு கெதியிலங்கிறது எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா ஒரு வாட்டி வந்து பாக்கட்டானே அம்மைய? நீ பயப்படுத அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல செய்யா. அம்மா நல்லாதான் இருக்கா. பாக்கணும் போல இருக்குனாலும் வந்து பாத்துட்டு போ. ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லாதான் இருக்கா. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் குளிர் அடிக்கின்னு ஒரு மாதிரி போர்வை பத்திட்டு படுத்திருந்தாலா, அதுக்கு தான் சொன்னேன். சரி. ஆமா, பயப்படலாம் ஒண்ணும் வேண்டாம். வந்து பாக்கன்னா பாத்துட்டு போ. மருமன்ட்டையும் மாப்பிள்ளைட்டையும் சீக்கிரம் கல்யாணத்தை பத்தி பேசு. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை வைப்போம் என்ன? சரிண்ணே, நான் பேசிட்டு நைட்டே உனக்கு திரும்ப கால் பண்றேன். சரியா? வைக்கிட்டா? சரிம்மா, வச்சிரு. சப்பா, இல்லையே எப்படி கரை சேர்க்க போறனோ தெரியல. முன்னாடியெல்லாம் மனசுக்கு இவ்வளவு பதட்டமாவோ பயமாவோ இல்லை. ஆனா இப்போ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. கடவுள் தான் துணையா இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அண்ணே என்ன சொல்லுதான்? அம்மைக்கு கெதி இல்லைங்க மாதிரி சொல்லுதான். அடுத்து கெதியா தான் இருக்காங்க. கல்யாணத்தை வேற சட்டுப்புட்டுன்னு சீக்கிரம் வைக்கணுங்க. ஒன்னும் மட்டுப்பட மாட்டுக்கே. ஒருவேளை அம்மா கெதி இல்லாம இருந்து அதை என்கிட்ட சொன்னா சங்கடப்படுவோம்னு இப்படி சொல்லுதானோ? அன்னைக்கே இந்த விஜயா கல்யாணத்தை சீக்கிரம் வைக்க வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு பிள்ளை எங்க கூட இருக்கட்டும்ல சொன்னா. இவன் என்னடானா இன்னைக்கு என்னன்னா நாளைக்கே நானும் கல்யாணம் வச்சு கூட்டு போங்க மாதிரி சொல்லுதானே. எதுவும் பிரச்சனையானு தெரியலையே. அம்மைக்கு ஒரு போன் போட்டு கேப்போமா? ஏ பாப்பாத்தி, மார்கழி மாசம் பிறந்துட்டு பிள்ளையார் வேலுக்கு பூஜை கொடுக்கணுமே, என்னைக்கு கொடுக்க போற? தெரியலக்கா, என் மரமா என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்காலோ. என் வீட்லயும் பூஜை கொடுக்கணும், என்னைக்கு கொடுக்கணும் தெரியல. இவன்கிட்ட சொல்லணும். ஏக்கா உன் போன்ல லைட் அடிவுக்க செய்யா தம்பி பொன் அடிக்கா? அடே செய்யா போன் போட்டிருக்காளோ, அதான் சத்தமே கேட்காம லைட்டு மட்டும் எரியுதுன்னு பார்த்தேன். சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்காம்டி, அதான் லைட்டு மட்டும் எரியுது. சரி சீக்கிரம் எடுத்து பேசுக்கா, பிள்ளை போன் போடுதா பாரு, அமர்ந்துடாம. ஹலோ. எம்மா, நான் தான் செய்யா பேசுறேன். கெதியா இருக்கியா? நல்லா இருக்க மாட்டி. எனக்கு என்ன, நீ சோமா இருக்கியா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். உனக்கு தான் கெதி இல்லைன்னு அண்ணன் சொன்ன மாதிரி இருந்தது. கெதி இல்லைன்னு சொன்னானா? ஆமாம்மா, இப்போ தான் போன் அடித்தான். போனை போட்டுட்டு சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுருவோம், நிச்சயம் கூட வேண்டாம் அப்படின்னா. சரி,
அதான் நான் சொன்னேன், என்ன உடனே கல்யாணம் வைக்கணுங்கியா, இன்னும் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வைக்கலாம்ல, 2 பேருமே ஒவ்வொரு பிள்ளை தான் வச்சிருக்கோம் அப்படின்னு. சரி, அதுக்கு அவன் சொல்லுதான், அம்மைக்கு அடிக்கடி கெதி இல்லாமல் போகுது, என்னமோ 1000 எனக்கு பயமா இருக்கு, அதான் சீக்கிரமே கல்யாணம் வைக்கன்னு நினைக்கேன் அப்படிங்க. நீ சொல்றதை பார்த்தா அம்மாக்காரி கிடையில கிடக்காங்க மாதிரிலாம் சொல்லியிருக்கான் உன்ட்ட. எனக்கு ஒண்ணுமே இல்லையட்டி, அடிக்க குளிர்லையும் என்ன பாரு, நானும் பாப்பாத்தி சித்தியும் உட்காந்து பேசிட்டு கிடக்கோம். அவன் ஏன்னா அப்படி சொன்னான் அதான் எனக்கும் தெரியல. நான் நேற்று தான் உனக்கு பேசினேன், நீ நல்லா தானே பேசினேன். திடீர்னு அவன் கெதியிலன்னு சொல்லவும் நானே பயந்துட்டேன். அது அவன் பொண்டாட்டி என்னமோ சத்தம் போட்டிருப்பாளா இருக்கும், டீ கல்யாணம் வேண்டான்னு மறுபடியும் கிறுக்கணக்கா என்னத்தையும் அழுதால என்னமோ தெரியல. அதான் நம்ம பொண்டாட்டி மனசு மரங்காட்டியும் நம்ம தங்கச்சி மனுக்கு கட்டி கொடுத்துடணும்னு நினைக்கேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கம்மா. 2 பேரும் ஏதோ சண்டை போட்டிருக்காவோ, அவன் அந்த அன்னைக்கு உன் தங்கச்சி மனு கட்டி கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பா போல. இவனுக்கு பையன் வந்துட்டு எம்மா இப்படி சொல்லால நம்ம சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்போம்னு சொல்லியிருப்போம்னு நினைக்கேன். அதை பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம உன் பேரை சொல்லியிருக்கான். பாத்தியாட்டி, பொண்டாட்டியே இந்த மாதிரி வா சொன்னான்னு ஒன்றை சொல்ல வேண்டிதானே, அதை விட்டுட்டு ஆத்தாக்காரி சாவ கிடக்காங்க மாதிரி சொல்லியிருக்கான் பாரு. சரி விடு, வாம் அவன் தானே சொல்லிட்டு போறான். ஆமாட்டி, சிரி கிடந்து அண்ணனை தங்கச்சி என்னை எப்படா போட்டு தரலாம்னு தெரியுதியலோ. ஏமா இப்படிலாம் சொல்லுதே பாரு, அவன் என்னடா அம்மாக்காரி கிடையில கிடக்கான்னு சொல்லியிருக்கான், நீ அதை கேட்டு சிரிச்சுட்டு கிடக்க. என்ன செய்ய சொல்லுத, ஓ அவனுக்கு அவ்வளோதான் தைரியம், பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. எங்கனையும் நான் வாயத்திருந்து எங்க அண்ணன் இப்படி சொன்னான்னு கேட்டுட்டோம்னா அந்த அன்னைக்கு அவனை போட்டு துவைச்சு எடுப்பால, அதுக்கு பயந்துக்கிட்டு உன்னையே சொல்லியிருக்கான். சரி, என் பேரன் என்னைனா உன் பேரன் ஊரை பார்க்க போயிட்டான். நேத்தான் பஸ் ஏற்றி விட்டு என்னை காலையில வேலைக்கு போயிட்டோம்னு போன் அடிச்சான். அப்படியா, ஊருக்கு போயிட்டானோ? மரமே எங்கேதியா இருக்காவளாட்டி? எல்லாரும் நல்லா இருக்காவோ. ஒரு தடவை வந்துட்டு போய் டீ தீபாவளி முடிஞ்சாக்கில் போனவா, அடுத்து வரவே இல்லை. வாரேன் ஓம் அவன் தான் சீக்கிரமே கல்யாணம் வைக்கணும்னு இருக்காம்ல, அடிக்கடி ஊருக்கு வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். வாரேன். சரி மக்களே. ஏட்டி, இன்னும் பக்கத்தில் பாப்பாத்தி சித்தி இருக்கா, ஒரு வார்த்தை பேசிட்டு வைக்கியா? வேண்டாமா, சும்மா இரு, அவ பேசினா ரொம்ப நேரம் பேசுவாவோ. என்ன திட்டி ஒரு மாதிரி முணுமுணுன்னு பேசியா, ஒன்றுமே கேட்க மாட்டுக்கு. நான் சித்திட்ட கொடுக்கேன், பேசிட்டு வை. இவா ஒருத்தியம்மா, காதும் கேட்டு தொலையாது இவளுக்கு. கட் பண்ணி விட்டாலும் அந்த சித்தி என்னன்னு நினைக்குமே. நான் பாப்பாத்தி பிள்ளை உன்கிட்ட பேசணுங்க, பேசு. ஹலோ ஏம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க சோமா இருக்கீங்களா? தம்பி பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்காவுல? எல்லாரும் நல்லா இருக்காவோ மக்களே. நீ தான் இந்த தடவை வீட்டுக்கு வந்தவா, என் வீட்டுக்கு வராமலே போயிட்ட பத்தியா? ஒரு 8 வந்து சித்தியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. வரணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் சித்தி. அப்படியே வீட்டுக்கு வந்தோம்னாலே எனக்கு சாப்பிடக்கும் செத்த தூங்கி எந்திப்பனா அப்படியே 4 பேரும், அதான் வரவே முடியலை. சரி, அடுத்த தடவை வரப்போ சித்தி வீட்டுக்கு வந்துட்டு போ என்ன, நாங்களும் உன்னைய பார்த்துக்கிடும்ல. வாரேன் சித்தி, கண்டிப்பா வரேன். என்ன இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவேன். வந்துட்டோம்னா உங்களை பார்க்கக்கு வரேன். சரி, நாங்க இருக்க நீ தானம்மா எங்களை பார்க்க வர போறியா? நாங்க இன்னும் கொஞ்ச காலத்துல மேலே போயிட்டோம்னா நீங்க தேடினாலும் நாங்க கிடைக்க மாட்டோம். ஐயா அப்படி பேசாதிய சித்தி, இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கு, நீங்க எப்பவுமே இப்படி சொல்லாதிய. என்ன காலங்கள் இருக்கு? இப்பவுமே சித்திக்கு கை கால் வலி மூட்டுக்கால் வலியெல்லாம் அவ்வளவு தூரம் இருக்கு. ஏன்டா இருக்கும்னு தான் நினைக்கேன். இன்னைக்கு கழிஞ்சுதா நாளைக்கு கழிஞ்சிருந்தாமா கழிக்கேன். ஆஸ்பத்திரியில் எதுவும் காட்ட வேண்டியதானே சித்தி? காட்டுனம்மாலும் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காட்டுனா 2 மாத்திரை தர, அதை தின்னா தூக்கமா வந்துருது. பார்த்துக்கோ, எந்திரிச்சே இருக்க முடிய மாட்டேங்குது. கிறக்கிக்கிட்டே வந்துடும் பார்த்துக்கோ. அதான் மாத்திரை போடவே பயந்து போய் மாத்திரையும் போடாம கிடக்கேன். உன் வீட்டில் மருமே நல்லா இருக்காப்லையா? பேரன் வேலைக்கு போயிட்டாப்லையா? ஆமா, ஏன் மாவே மெட்ராஸ்ல வேலை பார்க்கான் சித்தி. இப்போ அப்படியா? பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட சொல்லு. வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லு. நல்ல சாப்பாடுகளா நல்ல உணவு வகைகளை சாப்பிட்டு உடம்பு நல்ல முறையில் வச்சுக்கிட சொல்லு. என்ன? சரி சித்தி. எப்பா இது போன எப்போ வைக்கும்? நம்ம வைக்கவான்னு கேட்டுட்டாலும் பேசிக்கிட்டே இருக்கையில வச்சுட்டான்னு சொல்லி ஏசுமே. ஹலோ, ஒன்றும் கேட்க மாட்டுக்குவே? இருக்கேன் சித்தி, சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். உன் தம்பி இங்க வேலைக்கு போனா, ஒரே காய்ச்சல் அவனுக்கு. இந்த பனி ஆரம்பிச்சதுல இருந்து. அங்க உங்க ஊர்லயும் பனி அடிக்க எப்படி? இங்கேயும் பனியா தான் இருக்கு சித்தி. என்ன வெயில் அடிச்சாலும் இந்த பனி அநியாயத்துக்கு குளிருதம்மாலோ. ஆமா சித்தி, மார்கழி மாசம் பார்த்தேலா, அதான் அப்படி குளிருதுன்னு நினைக்கேன். அம்மா என்னமும் பேச போறாளான்னு கேளுங்களேன். ஏக்கா என்னமும் பேச போறியா நீ? இல்லட்டி, நான் தான் பேசிட்டோம்ல, நீ பேசிட்டு அதுக்கப்புறம் வை. ஐயோ கடவுளே, போனை வாங்கி பேசிட்டு வைக்கலான்னு பேரு மெனக்கட்டு இந்த சித்திட்ட கொடுத்துட்டா. இது வைக்கவே மாட்டுக்க. நான் கடையில் நின்றுக்கிட்டு எம்பிட்டு நேரம் தான் போன் பேச, எப்போ வீட்டுக்கு போய் சேர? ஹலோ, சொல்லுங்க சித்தி, லைனில் தான் இருக்கேன். உன் தம்பி போன மாதம் ஒரு கார் எடுத்தம்மாலோ, நல்ல காரு பார்த்துக்கோ. அதெல்லாம் உன்ட்ட காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கிட்டு கூடி வரவே மாட்டிக்கிய. அப்பா, அவன் கார் வாங்கினா எனக்கு என்ன, மோர் வாங்கினா எனக்கு என்ன, இதையெல்லாம் எதுக்கு இந்த கிழவி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு? எல்லாம் அந்த அம்மாவால் வரது. எப்பவும் போன வச்சு தொலையும்னு தெரியலையே கடவுளே. காதில் ரத்தம் வந்துடும் போலையே.
மல்லியா வாங்கப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாப்பா. அம்மா இங்க பால் வாங்க போறோம்ட்டு போனாப்பா. அப்படியா? அவ இன்னி விற்கணுமே. இப்போ வந்துருவாப்பா, இருங்க. வேலையெல்லாம் நல்லபடியா போதாப்பா? நல்லபடியா போகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவையும் பவுனும் கண்ணு முடிச்சு இதுல வேலை பார்த்துட்டே இருக்கணும்னப்பா. ஆமாப்பா, உடம்பு வளைச்சு வேலை பார்த்துட்டாலும் உடம்புக்கு நல்லதுங்களாம். இதுலயே உட்கார்ந்துருக்கிறது உடம்புக்கும் கெடுதி கண்ணுக்கும் கெடுதி, சூடு வேற. இன்னும் 2 ரூபாயா கூட்டணும், ஒரு அளவு வேண்டாம். மல்லியா என்னங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களோ? ஆமா போயிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வெண்ணி வைக்கியா குளிக்கேக்கு? என்ன போடுதே? என்னது 2 ரூபா கூட்டிட்டான் வச்சுட்டோம்னு பேசிட்டு வர? பாலுங்க, இனிமே 100 பாலுக்கு 2 ரூபா கூட்டிட்டானா? விலைவாசியை பாருங்க, கூடிக்கிட்டே போகும். அது சரி, அவன் தானே அங்க தெருவுக்கு வந்து பால் ஊத்திட்டு போவான். நீ போய் பண்ணையில வாங்கிட்டு வர? அந்த பையன் மாட்டு தொழுவத்துல வலிக்கு விழுந்து காலு சுலுக்கிட்டாங்க. அதான் ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம போய் வாங்கணும். அதுக்கடுத்து அவன் எப்பவும் போல தெருவுக்கு வந்து ஊத்திட்டு போவான். சரி சரி சரி, நான் உங்களுக்கு வெண்ணி போடுதேன். சிவா சொல்லுங்கப்பா. அந்த பிள்ளைகிட்ட போன் போட்டு பேசுனியாப்பா? இல்லப்பா, இன்னும் போன் போடல. போன் போட்டாலும் உன் அப்பா இப்படியெல்லாம் பேசுனுச்சு வச்சுச்சுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடாது. என்ன சொல்லணும்லப்பா, அப்பதானே அவளுக்கு என்ன விஷயம்னு தெரியும். அதுக்கு இல்லப்பா, நம்ம அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டாவோன்னு நினைச்சு அந்த பிள்ளை வருத்தப்படக்கூடாது. நல்ல பிள்ளைன்னு வேற சொல்லுத. சரிப்பா, நான் சொல்லாமலே இருக்க பாக்கே. என்ன முடிவெடுத்திருக்க? அவ அப்பா அப்படி பேசியிருக்காவோ, நீ என்ன செய்யலான்னு இருக்க? தெரியலப்பா, அவகிட்ட தான் கேட்கணும். அவ அப்பா வரையில நம்ம குடும்பம் நல்ல மாதிரி இருந்ததுன்னா நல்ல முறையில எல்லாம் சுமூகமா முடிச்சிருக்கும். என்னப்பா, என்னாலதானே இப்படி ஆயிட்டு? அப்படியெல்லாம் இல்லப்பா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். அவ அப்பா பார்வையில நம்மளை பார்க்கதே கொஞ்சம் மங்களாதான் பார்க்காவோ. அது அன்னைக்கு அப்படி நடந்திருந்தாலும் அப்படித்தான் பார்த்துருப்பாவோ, நடக்காட்டாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பாவோ. ஃப்ரீயா விடுங்கப்பா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரிப்பா. மகாதான் ஃபோன் பண்ணுதான். அவட்ட என்னத்தை சொல்ல என்ன பேசன்னு எனக்கு தெரியல. பேசாமலே விட்டுருவோம். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேக்காவ? 2-3 தடவை போட்டு பார்த்தாச்சு. அப்பா கிட்ட பேசினாவளா பேசலையா? ஏதாவது என்கிட்ட சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் மெசேஜாவது பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டேக்காவோ. நான் மெசேஜ் பண்ணது இன்னும் பார்க்கவும் இல்லை. என்னதான் நினைச்சிட்டு இருக்காவுனே தெரியல. நேர்லையாவது போய் பார்த்து பேசிடுவோமா பெசாட்டி? என்ன சொல்லி வெளியில போவ? கடைக்கு தான் இதுவரை போயிட்டு இருந்தோம், இப்போ கடைக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாவோ. பிறகு எதை சொல்லி நான் வெளியில போக முடியும்? எதை சொல்லி அவளை நான் பார்க்க முடியும்? ஒரு வார்த்தை ஃபோன் எடுத்து என்ன எதுன்னு சொல்லிட்டு வைக்கலாம்ல. இல்ல அப்பா கிட்ட பேசி பார்த்துட்டு சரிபட்டு வராது, இனிமே பேச வேண்டாம்னு விட்டுட்டாவளா? ஆனா அப்பா என்கிட்ட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, குழப்பமா இருக்கு. பாவம், என்ன நினைச்சிட்டு இருக்காளோ. இப்ப நான் போன்ல அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? போனை எடுத்த உடனே அடுத்த நிமிஷம் அப்பா கிட்ட பேசுனீங்களா, என்ன செஞ்சீங்கன்னா கேட்பா. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பேசினேன்னு சொன்னா என்ன பேசுனீங்கன்னு கேட்பா. அப்பா என்ன பதில் சொன்னாவுன்னு கேட்பா. இதெல்லாம் நான் எப்படி அவகிட்ட சொல்ல? இருக்க நிலைமையை பார்த்தா ஒன்று சேருவோமா இல்லாட்டா அப்படியே பிரிஞ்சிருவோமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அவட்ட பிரச்சனையை எப்படி சொல்ல முடியும்? உங்க அப்பா அப்படி பேசினாரு, அதான் தப்புன்னு சொன்னா அவ எப்படி ஏத்துக்கிடுவா? எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா நல்லவரு, எங்க அப்பா மாதிரி வராது, எங்க அப்பா நல்ல குணம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவா. இப்போ உங்க அப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டாவுன்னு சொன்னா அவன் மனசும் கஷ்டப்படும். இப்போ போன் எடுக்காம இருக்கிறதுக்கே எந்த அளவுக்கு சங்கடப்பட்டு இருக்காளோ தெரியல. ஒரு வார்த்தை பேசலாம்ல. எதுவுமே சொல்லட்ட எனக்கு என்ன தெரியும்? மகா, என்ன டீ ராத்திரியில எப்படி தனியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? அது வந்துமா இம்மா. ஏமா டீ பதறத? எதையும் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிறகு எதுக்கு இப்படி நடுராத்திரில வந்து இங்க உட்கார்ந்துருக்க? இம்மா போன வந்த மாதிரி இருந்ததுமா, அதான் வந்தேன். போன் வந்ததுன்னா அதே இடத்துல வச்சு பேச வேண்டியதானே, எதுக்கு இங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இந்த நேரத்துல யார் உனக்கு போன் போட்டா? இல்லம்மா, அன்னைக்கு ஒரு பிள்ளையோட நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்ல, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் அவ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கா, நான் கவனிக்கல. அதான் இப்ப கூப்பிட்டேன், ஆனா அவ போன் எடுக்கல. ஐயா அப்படியா? சரி, அதெல்லாம் காலையில பேசிக்கோ. ராத்திரி 10:45 ஆகுது, இப்போ யாருக்கும் போன் போட்டு பேசக்கூடாது. சரிம்மா. போய் படுத்து தூங்கு, காலையில எந்திரிச்சு பேசிக்கிடலாம். சரியா? சரிம்மா. சூடம் சுத்தினியா? சுத்தி வாசல்ல வச்சிருக்கேம்மா. சரி, நீ போய் படு, நான் சூடத்தை கொளுத்திட்டு கேட்டு அடைச்சிட்டு வந்து தூங்குதேன். சரிம்மா. இந்த நேரத்துல ராத்திரி அவனுக்கு தான் போன் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். என்னமோ எதுவுமே நமக்கு தெரியாதுங்க மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு போறா. இப்படி எத்தனை நாள் ஏமாத்திருப்பா? பெத்த பிள்ளையே நம்மளை எப்படி ஏமாத்துதுன்னா நம்ம இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? யாருக்கிட்டையும் வெளியிலையும் கூட சொல்லி அழ முடியாது. இதை இப்படித்தான் இத்தனை வருஷம் வளர்த்த அழகான பெத்த தாயும் தப்பனையும் ஏமாத்திட்டு இன்னொரு பையன்கிட்ட பேசக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு மனசு வருதோ தெரிய மாட்டுக்கு. அதட்டி பேசவும்லாம் பயமா இருக்கு, என்னமோ பண்ணிக்கிடுவாளோன்னு. ஒன்றும் தெரியாத மாதிரியே எத்தனை நாளைக்கு நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு அனுப்பணும் கடவுளே, நீதான் தோண. காதல் காதல் காதல்
கருணை கொண்டா